அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது ஆணி மாத குமார சஷ்டி விரதம் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். ஆணி மாதத்திலும் கார்த்திகை மாதத்தில் வளர்பிறையில் வரும் சஷ்டியை குமார சஷ்டி விரதம் என கூறப்படுகிறது. ஆஷாட மாதமான ஆணி மாதத்தில் ஆஷாட நவராத்திரி காலத்தில் வரும் 6வது திதியாக வளர்பிறை சஷ்டி மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. வளர்பிறை சஷ்டி முருகப்பெருமானை வழிபடுவதால் அதன் பலன் பல மடங்குகள் கிடைக்கும் என கூறப்படுகிறது. சஷ்டி என்பது முருகப்பெருமானை வழிபடும் ஒரு முக்கியமான தினமாகும். அவருடைய வெற்றி, ஞானம், பாதுகாப்பின் கடவுளாகவும் பார்க்கப்படும் இந்த நாள் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. முக்கியமாக சஷ்டி என்பது முருகப்பெருமானை வழிபடும் ஒரு முக்கிய நாளாகும். அதுவும் இந்த செவ்வாய்க்கிழமையில் வரும் இந்த சஷ்டி மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. அவருடைய நடத்தை, வெற்றி, ஞானம், பாதுகாப்பின் கடவுளாக கருதப்படும் முருகனின் தன்மையை பார்க்கப்படுகிறது. இந்த நாளில் பக்தர்கள் முருகப்பெருமானின் தைரியம், பெருமைகள், கருணை, ஆன்மீக வல்லமை ஆகியவற்றை நினைத்து பிரார்த்தனை செய்யும் ஒரு முக்கிய நாளாகும். இன்றைய நாளில் விளக்கேற்றி கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை நினைத்து வழிபடால் முக்கிய பங்காக மகிழ்ச்சி கிடைக்கும். இதனால் பக்தர்களுக்கு மன தைரியம், தடைகளையும் தாண்டி கண்டிப்பாக வெற்றியும் பெறவும் தெய்வீக வழிகாட்டுதலை பெறவும் இந்த சஷ்டி திதி உதவுகிறது. ஆணி மாதம் ஆஷாட நவராத்திரி காலத்தில் வரும் ஒரு மிக முக்கிய தினம், மிக முக்கிய நாள் எனவும் கூறலாம் இந்த நாளை. அதிலும் முருகப்பெருமானுக்குரிய செவ்வாய்க்கிழமையும் வளர்பிறை சஷ்டியும் இணைந்து வரும் நாள். இது அற்புதமான ஆற்றல்களை மிக்க நாளாகவே பார்க்கப்படுகிறது. ஜூன் 30ஆம் தேதி பகல் 1:08 துவங்கி ஜூலை 1ஆம் தேதி பகல் 1:49 வரை சஷ்டி திதி அமோகமாக உள்ளது. ஜூன் 30ஆம் தேதி மாலையே அம்பிகை வழிபாட்டுடன் முருகப்பெருமானுக்குரிய சஷ்டி வழிபாட்டையும் மேற்கொள்வதால் 2 தெய்வங்களின் அருளையும் நாம் கண்டிப்பாக பெற வேண்டும், முழுமையாகவும் பெறலாம். சஷ்டி திதி என்பது அன்றைய நாள் அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு பூஜை அறையை சுத்தம் செய்துவிட்டு நன்கு அலங்கரிக்க வேண்டும். பூக்கள் நிறைந்ததாக வீட்டை அலங்கரிக்க வேண்டும். விளக்குகள், பத்திகள் கொண்டு அலங்கரிக்க வேண்டும். முருகப்பெருமான் படம் அல்லது சிலையை வைத்து கூடவே வேல் இருந்தால் வைக்கலாம். வேல் இல்லாதவர்கள் முருகனின் படத்தை மட்டுமே வைக்கலாம். அல்லது ஒரு பேப்பரில் வேல் வரைந்து அதனையும் வைத்து வழிபடலாம். பண வசதி இல்லாதவர்கள் இதனை தாராளமாக செய்யலாம். வேல் வழிபாடு மிக மிக சக்தி வாய்ந்த வழிபாடாகும். ஏனெனில் வேல் முருகப்பெருமானின் மறுவடிவமாக கருதப்படும் முக்கியம் ஆகும். அதாவது சிவன், சக்தி, முருகன் இணைந்த அம்சமாக கருதப்படும் இது இந்த உருவமாகும் வேல் வழிபாடு. கந்த சஷ்டி கவசம், கந்தர் அனுபூதி, திருப்புகழ், கந்தகுரு கவசம், சுப்பிரமணிய புஜங்கம் போன்ற மந்திரங்களை சொல்லி பாரம்பொருள் முருகப்பெருமானின் அருளை பெறலாம். பக்தர்கள் பழங்கள், இனிப்புகளை கொண்டு அவர்களை பூக்கள், பால் போன்றவற்றை முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியமாக படைக்க வேண்டும். இந்த நாளில் சில கோவில்களில் தேன், பால், சந்தனம் போன்றவற்றால் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்து அனைவருக்கும் வழங்குகிறார்கள். பிறகு தீப தூபம் காட்டி பிரதாசம் கொடுப்பார்கள். விரதம் இருப்பவர்கள் பாதுகாப்பு, தைரியம் அல்லது வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முருகப்பெருமானை நினைத்து பிரார்த்தனை செய்ய வேண்டும். கண்டிப்பாக மாம்பழம், வாழைப்பழம், திராட்சை போன்ற பழங்களை கண்டிப்பாக படைக்கலாம். இனிப்பு வகைகளாக லட்டு, ஜிலேபி, கேசரி போன்றவற்றையும் தாராளமாக படைக்கலாம். மல்லிகை, ரோஜா, செம்பருத்தி போன்ற முருகப்பெருமானுக்கு பிடித்த மலர்களை கண்டிப்பாக அவருக்கு தாராளமாக படைக்கலாம். பால் அல்லது பால் சார்ந்த பொருட்களையும் முருகப்பெருமானுக்கு படைக்கலாம். இந்த சஷ்டி திதியில் நீங்கள் அன்று முழுவதும் உணவு உண்ணாமல் பாரம்பொருள் முருகப்பெருமானை நினைத்து வணங்க வேண்டும். முடியாதவர்கள் பழங்கள் மற்றும் பால் உட்கொள்ளலாம். மாலையில் கோயிலுக்கு சென்று முருகனை தரிசித்து விரதத்தை கண்டிப்பாக முடிக்கலாம்.
நீங்கள் கந்தரைக்கு பிடித்த கந்தசஷ்டி கவசம் முருகனின் அருளை பெற உதவும் ஒரு சக்தி வாய்ந்த பாடலாகும். இதை தினமும் பாடி வந்தால் முருகனின் ஆசீர்வாதம் கண்டிப்பாக பெற முடியும். சஷ்டி விரதம் இருப்பவர்கள் முருகப்பெருமானின் ஓம் சரவண பவ மந்திரத்தை முடிந்தவரை சொல்லலாம். சஷ்டி என்று என்ன காரணத்திற்காக முருகனை நினைத்து விரதம் இருக்கிறீமோ அந்த வேண்டுதல் விரைவில் நிறைவேற வேண்டுமென முருகனை மனதார நினைத்து உங்களால் முடிந்த அளவிற்கு தானம் செய்ய வேண்டும். கண்டிப்பாக இதனை பின்பற்றி வாருங்கள். வளர்பிறை சஷ்டியானது உங்களுடைய வெற்றி, மகிழ்ச்சி, செல்வம் ஆகியவற்றை கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் வெற்றிக்கு உதவும் முக்கியமான விரதம் இந்த வளர்பிறை சஷ்டி விரதம். முக்கியமாக இன்றைய நாள் குமார சஷ்டி விரதம் எனவும் இதனை அழைப்பார்கள். குமரனின் அருளை பெற இந்த குமார சஷ்டி விரதத்தில் விரதம் இருங்கள். கண்டிப்பாக வெற்றி அடைய முடியும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.